மாவட்ட ஆட்சியர் பணிக்கான தகுதிகள் என்னவென்றால் நேர்மறை எண்ணங்கள், தைரியம், ஆளுமை திறன், தலைமைத்துவ பண்பு, உறுதியான மனப்பாங்கு, தன்னம்பிக்கை, ஒவ்வொரு நெருக்கடியான சூழலிலும் அமைதியை கடைபிடித்து நல்ல அறிவுத்திறனோடு தக்க சமயத்தில் வெளிப்படுத்தி மக்களை பாதுகாத்தல். தனது கண்களையும் காதுகளையும் கூர்மையாக வைத்துக்கொண்டு நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை கவனித்து சிறப்பான முடிவுகளை எடுத்து அரசுக்கு உதவும் வகையில் செயல்பட வேண்டும். உள்நாட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சியர் பணியே உயர்ந்தது. அரசு நிர்வாகத்தை தலைமையேற்று நடத்தும் பணியாகும். ஒரு நேர்மையான மாவட்ட ஆட்சியரால் சமூகத்திற்கு நிறைய சேவைகளை செய்ய முடியும். அந்த வகையில் தமிழகத்தில் கடலூர் மாவட்டம் சிறந்த மாவட்டமாக பேசும் அளவிற்கு தற்போது உருவாக்கி வருகிறது. கடலூர் மாவட்டத்தில் புதிதாக பதவியேற்றுள்ள மாவட்ட ஆட்சியர் தன் பணியை சிறப்பாக ஆற்றி வருவதோடு மட்டுமல்லாமல் மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து துறை அதிகாரிகளையும் அழைத்து மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் பணியாற்றிட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் அவர்களின் தனி வாட்ஸ்அப் குரூப் ஒன்றை உருவாக்கி அதில் மாவட்டம் முழுவதும் உள்ள பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு அந்த புகார் மனுக்களை அனுப்பி அந்த புகார் தொடர்பான அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பதை கேட்டறிந்து தன் டைரியில் குறித்து வைத்துக்கொண்டு மக்களின் பிரச்சினைகளை உடனுக்குடன் தீர்வு கண்டு வரும் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் அவர்கள் மிக சுறுசுறுப்பாகவும் நேர்மையுடனும் அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் யாரையும் அலைக்கழிக்க கூடாது என்றும் கண்டிப்புடன் நடந்து கொள்வதால் மக்கள் பிரச்சினைகள் உடனுக்குடன் தற்போது கடலூர் மாவட்டத்தில் தீர்வதாக பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் அவர்களின் இந்த செயலால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மக்கள் வராமலேயே அவர்களின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு புகார்களை அனுப்புவதால் மக்களுக்கு நல்ல பயனை தருவதாகவும் மேலும் அனுப்பப்படும் புகார் மனு எண்ணுடன் பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருவது ஒரு புது யுக்தி என்பதால் தமிழகத்தில் கடலூர் மாவட்ட ஆட்சியரின் இந்த செயல்பாடு சிறப்பானதாக இருப்பதால் மக்கள் தங்களது மகிழ்ச்சிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர்.